எலியாவிற்கு பிறகு ஏசாயா, எரேமியா மற்றும் ஆமோஸ் போன்ற பல தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பினார். அவர்கள் மக்களை விக்கிரக ஆராதனை மற்றும் பாவத்திலிருந்து விலகும்படி அழைத்தார்கள். தேவன் இந்த தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். வரப்போகிற பல தீர்க்க தரிசனங்களை அவர்கள் எழுதினார்கள். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா மன்னர்களின் காலத்தில் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. கிமு சுமார் 760 700. தேவன் ஏசாயா மூலம் பேசினார். நான் குழந்தைகளை வளர்த்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஊமை எருது தெரியும் அதன் உரிமையாளர், ஆனால் இஸ்ரவேல் என்னை அறியவில்லை. நீ ஒரு பாவ தேசம், அக்கிரமம் நிறைந்த மக்கள், தீயவர்களின் குழந்தைகள். நீங்கள் உங்கள் தீமையை தள்ளிவிட்டு ஒடுக்கப்பட்டவர்களை விடுவித்து தந்தையற்றவர்களை கவனித்து விதவைகளுக்கு வழங்கினால் நான் உங்களை மீட்டு குணப்படுத்துவேன். ஆனால் நீங்கள் என்னிடம் திரும்பாவிட்டால் நீங்கள் வாளால் விழுங்கப்படுவீர்கள். உங்கள் முழு தேசமும் பாழாகிவிடும். உங்கள் நகரங்கள் நெருப்பால் எரிக்கப்படும். அவர்கள் உங்கள் மகன்களை எல்லாம் பாபிலோனுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே அவர்கள் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் சேவை செய்ய மந்திரிகள் ஆவார்கள். யோசியா, யோயாக்கீம், சிதேக்கியா மன்னர்களின் ஆட்சியில் எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. ஏறக்குறைய 630 590 கிமு. அவர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு முன் ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். இந்த நகரத்தில் தங்கியிருப்பவன் வாளினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் இறந்து விடுவான். ஆனால் வெளியே சென்று உன்னை முற்றுகையிட்ட கல்தேயர்களிடம் விழுகிறவன் வாழ்வான். ஆனால் அவன் பாபிலோனில் அடிமையாகி விடுவான். தீமைக்காக நான் இந்த நகரத்திற்கு எதிராக என் முகத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கப்படும். அவர் அதை நெருப்பால் எரிப்பார். கர்த்தர் எரேமியா மூலமாக பேசினார். நானே நீட்டிய கையால் பலத்த கரத்தோடும் கோபத்தோடும் மிகுந்த கோபத்தோடும் உங்களுக்கு எதிராக போராடுவேன். இந்த நகரத்தில் உள்ள மனிதர்களையும் மிருகத்தையும் நான் அடிப்பேன். அவர்கள் ஒரு பெரிய கொள்ளை நோயால் இறந்து விடுவார்கள். அதன் பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவருடைய ஊழியர்களையும் மக்களையும் இந்த நகரத்தில் கொள்ளை நோயிலிருந்து, வாளிலிருந்து, பஞ்சத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையில் விடுவிப்பேன். பாபிலோனில் அவர்களுடைய எதிரிகளின் கைகளிலும் தங்களுக்கு உயிரை தேடுவோரின் கைகளிலும் அவர் அவர்களை வாளின் விளிம்பினால் அடிப்பார். அவர் அவர்களை காப்பாற்ற மாட்டார், பரிதாபப்பட மாட்டார், கருணை காட்ட மாட்டார். என் கோபம் நெருப்பைப் போல எரியும், யாரும் அதை தணிக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து சென்று உங்களை வாளால் கொன்று விடுவார்கள். பாபிலோனுக்கு சென்றவர்களில் பலர் இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்படுவார்கள். உசியா மற்றும் 2ஆம் யெரொபெயாம் மன்னர்களின் ஆட்சியில் ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசி. சுமார் 765 750 கிமு. தேவன் ஆமோஸ் மூலம் பேசினார். உங்கள் பெண்கள் பசுக்களைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் கணவருக்கு நன்கு பானம் வழங்க வேண்டும். நீங்கள் இனி உங்கள் கணவர்களை ஆதிக்கம் செலுத்த மாட்டீர்கள். பாபிலோனில் அடிமைகளாக ஆக உங்கள் மாம்சத்தில் கொக்கிகள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் விலையுயர்ந்த தளபாடங்கள் மீது படுத்து கொழுப்பு நிறைந்த மென்மையான உணவுகளை உண்ணுங்கள். நீங்கள் அதிக அளவு மது அருந்தும் போது இசையை கேட்கிறீர்கள். நீதியை தரையில் எறிந்தீர்கள். ஏழைகளை மிதித்து நீதிமான்களை ஒடுக்கி லஞ்சம் வாங்கினீர்கள். ஏழைகளுக்கு நீதியை இழந்தீர்கள். நீங்கள் திராட்சை தோட்டங்களை நடவு செய்வீர்கள், ஆனால் உங்கள் எதிரி திராட்சை ரசத்தை குடிப்பார். உங்கள் இராணுவம் அழிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் அடிமைகளாக நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். தேவன் கூறுகிறார், நான் பெத்தேலின் பலிபீடங்களை அழித்து உங்கள் கோடைகால வீடுகளுடன் உங்கள் குளிர்கால வீடுகளையும் கிழித்து விடுவேன். நீங்கள் ஏழைகளை அடக்குகிறீர்கள், லஞ்சம் வாங்குகிறீர்கள், தேவைப்படுபவர்களை நசுக்குகிறீர்கள். நான் மழையை நிறுத்திவிட்டேன், பஞ்சத்தையும் நோயையும் அனுப்பினேன். ஆனால் நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்கள். அதிக திராட்சரசம் தயாரிக்க திராட்சை தோட்டங்களை நடவு செய்வீர்கள், ஆனால் நீங்கள் அதை குடிக்க மாட்டீர்கள். அம்மா, எனக்கு பசியா இருக்கிறது.
உசியா, யோதாம், ஆகாஸ் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. ஏறக்குறைய 785 725 கிமு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இஸ்ரவேல் வாளால் விழும். அவர்களுடைய சிறு குழந்தைகள் தரையில் அடித்து செல்லப்படுவார்கள். அவர்களுடைய கர்ப்பிணி பெண்கள் திறந்து விடுவார்கள். தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து இஸ்ரவேலை சுதந்திரமாக நேசிக்கும் நாள் வரும். மீண்டும் இஸ்ரவேல் ஒரு லில்லி போல மலரும். அவள் ஒரு ஒலிவ மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போன்ற மனம் கொண்டவள். அடுத்த ஆண்டுகளில் பாபிலோனுக்கு பிறகு நீங்கள் தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுவீர்கள். அங்கே அவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள், உங்கள் சொத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஓய்வெடுக்க உங்களுக்கு இடம் இருக்காது. அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏன் எங்களை தனியாக விட மாட்டார்கள்? இது நல்ல விலையை கொண்டு வர வேண்டும். யூதர்கள் செல்வத்தை நான் வெறுக்கப் போகிறேன். அவர்கள் வியாபாரத்தில் நல்லவர்கள். அம்மா, நாங்கள் எங்கே வாழப்போகிறோம்? யூதர்கள் அனைவரும் 3 நாட்களில் நாட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்று இது கூறுகிறது. இந்த ஆவணத்தின்படி அனைத்து யூதர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். உங்களுடன் எந்த சொத்தையும் எடுத்து செல்ல முடியாது. நான் எப்போதும் இந்த பசுவை விரும்பினேன். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்ததால் அவர்கள் பூமியின் எல்லா தேசங்களுக்கும் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களை தங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு கொண்டு வரும் வரை அவர்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் தேசமெல்லாம் பாழாகிவிடும். நீங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் ராஜாவுக்கு சேவை செய்வீர்கள். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனின் அக்கிரமத்திற்காக நான் அவர்களை தண்டிப்பேன். மீதமுள்ளவர்களை இந்த நிலத்தை மீண்டும் கட்டி எழுப்ப இங்கே கொண்டு வருவேன். எருசலேம் ஒரு வயலைப் போல உழவு செய்யப்படும் அளவுக்கு கைவிடப்படும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எதிரி உண்மையில் எருசலேமை உழுவான். ஆனால் கடைசி நாட்களில் தேவாலயம் புனரமைக்கப்படும். மக்கள் அதற்கு ஓடுவார்கள். கிமு 750 686 வரையில் வாழ்ந்த மீகா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் கூறினார். பலர் தேசங்கள் வந்து, வாருங்கள், கர்த்தருடைய மலைக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் செல்வோம். அவர் தம்முடைய வழிகளை பற்றி நமக்கு கற்பிப்பார். நாங்கள் அவருடைய பாதைகளில் நடப்போம். நியாயப்பிரமாணம் சீயோனிலிருந்து புறப்படும். கர்த்தருடைய வார்த்தை எருசலேமிலிருந்து வரும் என்று சொல்லுவார்கள். அவர் பல மக்களிடையே நியாயம் தீர்ப்பார். பலத்த தேசங்களை தூரத்தில் கண்டிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை உழுவுகளாகவும் ஈட்டிகளை கத்தரிக்காய்களாகவும் அடிப்பார்கள். தேசம் தேசத்திற்கு விரோதமாக ஒரு வாளை உயர்த்த மாட்டார்கள். இனிமேல் போரை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தன் திராட்சை கொடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் உட்கார வேண்டும். யாரும் அவர்களை பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தருடைய வாய் அதை பேசியது. மேலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே என்றென்றும் நடப்போம். அந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் விரட்டப்பட்டவைகளை கூட்டி பலமான தேசத்தை உருவாக்குவேன். கர்த்தர் சீயோன் மலைக்கு இனிமேல் அவர்களை என்றென்றும் ஆட்சி செய்வார். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக தீமை செய்திருக்கிறார். அவர் கொல்லப்பட மாட்டார். அவர் பாபிலோனுக்கு செல்வார். அங்கே அவர் தனது மக்களுடன் தனது வாழ்க்கையை வாழ்வார். ஆனால் கண்களால் அவர் ஒருபோதும் பாபிலோனை பார்க்க மாட்டார். அவர் கண்மூடித்தனமாக இருப்பார். அவர் 70 ஆண்டுகள் பாபிலோனில் இருப்பார். 70 ஆண்டுகளின் முடிவில் பாபிலோன் வடக்கிலிருந்து ஒரு இராணுவத்தால் கைப்பற்றப்படும். மேலும் நம் மக்களில் எஞ்சியவர்கள் நகரத்தையும் ஆலயத்தையும் புனரமைக்க இந்த நிலத்திற்கு திரும்புவார்கள். நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். எருசலேமில் எல்லா தலைமுறைகளும் வசிக்கும். இந்த புத்தகத்தை உங்களுடன் பாபிலோனுக்கு எடுத்து சென்று மக்கள் முன் வாசிக்கவும். அவர்கள் திரும்புவதற்கு முன்பு அவர்கள் என்ன தாங்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
நான் தாவீதின் சிம்மாசனத்தை மீட்டெடுப்பேன். நீங்கள் திரும்பி வந்து உங்கள் தேசமெல்லாம் வைத்திருப்பீர்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர்கள் தேசங்களிடையே சிதறடிக்கப்படுவார்கள், ஆனால் தேவன் அவர்களை சிதறடிக்கும் போது இறுதியில் அவர்களை மீண்டும் தேசத்துக்கு கொண்டு வருவார். ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததியினர் நிலத்தை என்றென்றும் சுதந்திரிப்பார்கள் என்றும் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீறமாட்டார் என்றும் தேவன் வாக்கு அளித்தார். இருப்பினும் மக்கள் பாவமாக இருக்கும்போது அவர்கள் விசித்திரமான கடவுள்களை சேவிக்கும் தேசங்களில் தேவன் அவர்களை சிறைப்பிடிப்பார். ஆனால் இறுதியில் அவர் அவர்களை திரும்பி கொண்டு வருவார். எகிப்தும் பாபிலோனால் நியாயம் தீர்க்கப்படும். 40 ஆண்டுகளாக எகிப்து பாழாகிவிடும். அவர்கள் பாபிலோனில் இருந்து திரும்பிய பிறகு எகிப்து முந்தைய நாட்களில் இருந்ததைப் போல மீண்டும் ஒருபோதும் பெரியதாக இருக்காது. ஆனால் அது கடைசி வரை நீடிக்கும். பிற்காலத்தில் எகிப்தும் அசீரியாவும் என் மக்கள் இஸ்ரவேலுடன் 3 வழி சமாதான உடன்படிக்கையில் சேரும். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பெலிஸ்தர்கள் அழிக்கப்படுவார்கள், இனி இருக்க மாட்டார்கள். அதேபோல் அஸ்தோத், எக்ரோன், அம்மோன் ஆகியோர் இனி இருக்க மாட்டார்கள். ஏதோம் முற்றிலும் பாழாகிவிடும். தீரு அழிக்கப்பட்டு கற்கள் மற்றும் மரக்கன்றுகள் அனைத்தும் கடலில் வீசப்படும். இது மீண்டும் ஒருபோதும் குடியேறாது. தரையில் ஒரு பாறை போல மென்மையாக இருக்கும். மீனவர்களுக்கு வலையை பரப்ப ஒரு இடம். ஆனால் பெர்சியா, ஈரான், துருக்கி, எத்தியோப்பியா மற்றும் லிபியா ஆகியவை கடைசி வரை இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் மலைகளில் இறந்து விடுவார்கள். வேதம் அதன் பல தீர்க்க தரிசனங்களில் எப்போதும் துல்லியமாக இருக்கிறது. இருக்காது என்று தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட நகரங்களும் தேசங்களும் அவ்வாறு செய்தன. இறுதி வரை சகித்து கொள்ள வேண்டிய தேசங்கள் இன்றும் நம்முடன் உள்ளன. கிமு 605 தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்ததைப் போலவே இஸ்ரவேல் பாபிலோனால் கைப்பற்றப்பட்டது. 5000க்கும் மேற்பட்ட யூதர்கள் பாபிலோனுக்கு போர் கைதிகளாக அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் இளைஞர்களையும் படித்தவர்களையும் அழைத்து வந்து ராஜ்யத்திற்கு சேவை செய்வதில் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினார்கள். அவர்களில் தானியேல் என்ற இளைஞரும் இருந்தார். அவர் எப்போதும் கட்டளைகளை கடைபிடித்து ஆபிரகாமின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் பாவங்களுக்காக நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். இந்த அந்நிய தேசத்தில் கூட இப்போது உங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவுங்கள். தானியேல் அந்நிய தேசத்தில் கைதியாக இருந்தார். ஆனால் அவர் தனது தேவனுக்கு உண்மையாக இருக்க முடிவு செய்தார். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அவருக்கு நல்ல ஆவி இருப்பதாக குறிப்பிட்டனர். எனவே அவர்கள் அவரை பாபிலோனின் ஞானிகளில் ஒருவராக ஒரு சிறப்பு இடத்தில் வைத்தார்கள். பிரபஞ்சத்தின் ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, பூமியிலிருந்து அப்பத்தை நீங்கள் கொண்டு வந்ததற்கு நன்றி. பாபிலோனின் ராஜாவான நேபுகாத்நேச்சார் ஒரு அசாதாரண கனவால் விழித்துக் கொண்டார். இதன் பொருள் என்ன? நிச்சயமாக இப்படிப்பட்ட கனவு எதிர்காலத்தை வெளிப்படுத்த தெய்வங்களால் அனுப்பப்படுகிறது. நீங்கள் ஞானிகள், தெய்வங்கள் உங்களுக்கு விஷயங்களை சொல்லுகின்றனர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போது நான் என்ன கனவு கண்டேன்? அதன் அர்த்தத்தை சொல்லுங்கள். ஆனால் கனவை நீங்கள் எங்களிடத்தில் சொல்லாவிட்டால் கனவின் அர்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு சொல்ல முடியும்? தெய்வங்களை தவிர வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் மோசடிகள் என்று எனக்கு தெரியும். தெய்வங்கள் உங்களிடம் பேசுவதில்லை. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொல்லப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் சீரழிந்த இடமாக மாற்றப்படும். மன்னிக்கவும் தானியேல், ஆனால் நாளை நீங்களும் பாபிலோனின் ஞானிகள் அனைவரும் கொல்லப்படுவீர்கள். ராஜா தனது சொந்த ஆசாரியர்களை நம்பவில்லை. ஆனால் யெகோவா தேவனால் ராஜாவின் கனவையும் விளக்கத்தையும் வெளிப்படுத்த முடியும். நான் தனியாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அவரை ஒரு நாள் காத்திருக்க முடியுமா என்று பாருங்கள். கர்த்தாவே, நீங்கள் மட்டுமே தேவனும் பிரபஞ்சத்தின் ராஜாவும். நடக்கவிருக்கும் விஷயங்களை உங்கள் ஊழியருக்கு காட்டுங்கள். உங்களைப் போன்ற வேறு தேவன் இல்லை. நான் சொல்வதை கேள். சீக்கிரம் என்னை ராஜாவிடம் அழைத்து செல்லுங்கள். ராஜாவின் கனவை நீங்கள் சொல்ல முடியாவிட்டால் அவர் என்னை அந்த இடத்திலேயே கொன்று விடுவார்.
ராஜாவே, நீ எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, ஏனென்றால் வானத்தின் தேவன் உங்களை அவ்வாறு ஆக்கியுள்ளார். பிற்காலத்தில் என்னவாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு தரிசனத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனது நேரத்தை வீணாக்காமல் என் கனவை சொல்ல முடியுமா இல்லையா? பிரபஞ்சத்தின் படைப்பாளரான உண்மையான தேவன் உங்கள் கனவை உங்கள் ஊழியருக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அரசரே, ஒரு பெரிய உருவத்தின் தரிசனத்தை கண்டீர்கள். இந்த படம் உங்கள் ராஜ்யத்தையும் தொடர்ந்து ஒரு 3 பேரையும் குறிக்கிறது. இது உண்மை. நான் யாரிடமும் சொல்லவில்லை. உன் தேவன் மட்டுமே தேவன். நீங்கள் இந்த தங்கத்தின் தலைவரே, எல்லா ராஜாக்களின் ராஜாவும். நீங்கள் யூதாவை வென்றதற்கு முன்பு எங்கள் பாவத்திற்காக தேவன் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்று எங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். இப்போது உங்கள் ஆட்சி மகிமை வாய்ந்தது. வெள்ளியின் மார்பு மற்றொரு ராஜ்யத்தை குறிக்கிறது, மேதியர்கள் மற்றும் பெர்ஷியர்கள். நீங்கள் இறந்த பிறகு அவர்கள் பாபிலோனை கைப்பற்றி உங்களைப் போலவே உலகை ஆளுவார்கள். அரசரே, தங்கத்தின் தலைக்கும் வெள்ளியின் மார்புக்கும் பிறகு நீங்கள் பித்தளைகளின் வயிற்றை கண்டீர்கள். அந்த பித்தளை 3வது ராஜ்யமான கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. இது பெர்ஷியாவிற்கு பின்வரும். அது விரைவாகவும் கடுமையானதாகவும் இருக்கும். 4வது ராஜ்யம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்கும். கால்கள் இரும்பினால் செய்யப்படும். மேலும் அது பல நாடுகளை முத்திரை குத்தி துண்டுகளாக உடைக்கும். ஆனால் இரும்பு கால் விரல்கள் களிமண்ணுடன் கலந்திருப்பதை நீங்கள் கண்டீர்கள். கடைசி நாட்களில் ராஜ்யம் 10 வழிகளில் பிரிக்கப்படும். அது பலவீனமாக இருக்கும். அப்பொழுது ராஜா, ஒரு மலையிலிருந்து ஒரு கல் வெட்டப்பட்டதை கண்டீர்கள். ஆனால் மனிதனின் கைகளால் அல்ல. அது மலையை உருட்டி படத்தை காலடியில் காட்டி அனைத்து ராஜ்யங்களையும் ஒரு கணத்தில் அழித்தது. அந்த பாறை தேவனுடைய குமாரனை குறிக்கிறது. அவர் பூமிக்கு வந்து ஒரு மகிமையான ராஜ்யத்தை அமைப்பார். காலத்தின் முடிவில் இறந்தவர்கள் அனைவரும் தீர்ப்பில் நிற்க விழித்திருப்பார்கள். தீமை செய்தவர்கள் அவமானத்தையும் நித்திய அவமதிப்பையும் பெறுவார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். கேள்வி இல்லாமல் நீ பேசும் வார்த்தைகள் தேவனிடமிருந்து வந்தவை. ஒவ்வொரு விவரத்திலும் என் கனவை நீ வேறு எப்படி அறிந்திருக்க முடியும்? எல்லா ஞானிகளுக்கும் நான் உன்னை ஆட்சியாளராக்குவேன். தானியேல் 68 ஆண்டுகள் பாபிலோனில் தொடர்ந்தார். அவர் பல கனவுகளை விளக்கினார் மற்றும் எதிர்காலத்தை பல முறை முன்னறிவித்தார். அவரது மகன் பெல்ஷாத்சார் தனது இடத்தை பிடித்தார். ஒரு நாள் இரவு பெல்ஷாத்சார் குடிபோதையில் விருந்து வைத்திருந்த போது ஒரு மர்ம கை தோன்றி சுவரில் எழுதியுள்ளது. அதை விளக்குவதற்கு தானியேல் அழைக்கப்பட்டார். இந்த அறியப்படாத மொழியை புரிந்து கொள்ள தேவன் அவருக்கு கொடுத்தார். ராஜாவே, நீங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தீர்கள். தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி இந்த இரவில் உங்கள் ராஜ்யம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு மேதியர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நகரத்திற்குள் தண்ணீர் செல்ல அனுமதிக்கும் 2 வாயில்களில் ரகசியமாக நுழைந்து இந்த எதிரி பாபிலோனை வெல்வார் என்று தீர்க்கதரிசிகள் கணித்தனர். பாபிலோனியர்கள் கவனிக்க முடியாத அளவுக்கு குடிபோதையில் இருப்பார்கள். பாபிலோனின் வீழ்ச்சியை வரலாறு சரியாக பதிவு செய்கிறது. மேதியர்களும் பெர்சியர்களும் பாபிலோனை கைப்பற்றிய பிறகு பைபிளின் புத்தகங்களில் ஒன்றான எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய பழைய புத்தகத்தை தானியேல் கண்டுபிடித்தார். அவர் படிக்கும்போது பாபிலோனிய சிறைப்பிடிப்பு 70 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும் என்று கடவுள் முன்பே கணித்திருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் ஒரு எஞ்சியவர் எருசலேமுக்கு திரும்பி சுவர்களையும் ஆலயத்தையும் மீண்டும் கட்டுவார். மேலும் படிக்க 200 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையில் பாரசீக ராஜாவின் பெயரை கொடுத்திருப்பதை கண்டுபிடித்தார். திரும்பி வரும்படி கட்டளையிடுவார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 69 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் 1 வருடம் மட்டுமே உள்ளது. கோரேஸ் தேவனின் வேலைக்காரன். தேவன் விருப்பத்தை செய்கிறார் என்று அது கூறுகிறது. நாங்கள் எங்கள் தாயகத்திற்கு திரும்பும்படி அவர் கட்டளையிடுவார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பிரபஞ்சத்தின் ராஜா, நீர் புகழ் பெற்றவர்கள். கேரேஸ் யூதர்களை சிறைப்பிடித்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு வேதம் முன்னறிவித்ததைப் போலவே விடுவித்தார்.
மேலும் 52,000 பேர் நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப திரும்பினர். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தது போலவே அவர் இந்த நிலத்தை நித்திய உடைமைக்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மற்ற கடவுள்களுக்கு சேவை செய்தால் நாங்கள் எங்கள் எதிரிகளின் கைகளில் ஒப்படைக்கப்படுவோம் என்று அவர் எங்கள் பிதாக்களை எச்சரித்தார். ஆனால் அவர் ஒருபோதும் தனது மக்களை மறக்க மாட்டார் என்று வாக்குறுதியளித்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை கடைபிடித்தார். இப்போது நாம் திரும்பிவிட்டோம். நாம் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். நாங்கள் முதலில் சுவர்களை மீண்டும் கட்டுவோம், பின்னர் ஆலயத்தை தொடங்கலாம். ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் வாக்குத்தத்தம் செய்தபடியே எங்களை திரும்ப அழைத்து வந்தீர்கள். உங்கள் பாதைகளில் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் தண்ணீரை கொண்டு வந்துள்ளேன், வேலையை தொடங்குவோம். தானியேல் மிகவும் வயதானவர், எனவே அவர் மற்றவர்களுடன் திரும்பி செல்லவில்லை. அவன் இன்னும் மத்திய பாரசீக பேரரசு மன்னர்களுக்கு அவர் அறிவுறுத்தியதால் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். இப்போது பாபிலோன் நகரில் அமைந்துள்ளது. தேவன் அவருக்கு பலவற்றை கொடுத்தார். எதிர்காலத்தை பற்றிய கூடுதல் தரிசனங்கள். நாட்களின் இறுதி வரை கூட ஒரு கனவில் அவர் ஒரு உலோக மிருகத்தை கண்டார். ஒரு கர்த்தருடைய தூதன் அவரிடம் என்ன அர்த்தம் என்று சொன்னார். கடைசி நாட்களில் என்னவாக இருக்கும் என்பதை தேவன் உனக்கு காட்டுகிறார். 4 ராஜ்யங்கள் இருக்கும் என்று அவர் நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். இப்போது 2 உள்ளன. இந்த மத்திய பாரசீக சாம்ராஜ்யத்திற்கு பிறகு கிரேக்கன் வரும். அது விரைவாக வெல்லும், ஆனால் விரைவில் விழுந்து 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்படும். பின்னர் அவை 2 இருக்கும் வரை தங்களுக்குள் சண்டையிடும். 4வது ராஜ்யத்தால் அவர்கள் கைப்பற்றப்படும் வரை அவர்கள் பல ஆண்டுகளாக முன்னும் பின்னுமாக போராடுவார்கள். இதுதான் இந்த உலோக மிருகம் குறிக்கிறது. 4வது ராஜ்யம் இரும்பு போன்றது. எல்லா முன்னாள் ராஜ்யங்களையும் விட சக்தி வாய்ந்த மற்றும் கடுமையானது. இது அனைவரையும் வெல்லும். ஆனால் கடைசி நாட்களில் இந்த ராஜ்யம் 10 நாடுகளாக பிரிக்கப்படும். அப்போது சமாதானம் பேசும் ஒரு மனிதன் எழுவான். மிருகத்தின் தலையிலிருந்து வரும் கடைசி கொம்பு அவர்தான். கடைசி நாட்களில் அவர் சமாதானப்படுத்துவார், சமாதானம் செய்வார், வெல்லவும் அழிக்கவும் மட்டுமே. பின்னர் அவர் யூத ஆலயத்தில் உள்ள புனித இடத்தில் அருவருப்பான காரியத்தை அமைத்து சடங்குகளை அசுத்தமாக்குவார். இதனால் பலிகள் நிறுத்தப்படும். பூமியெங்கும் பெரும் கஷ்டத்தின் காலம் வரும். ஆனால் நீதிமான்கள் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல், என்ன நடக்கப் போகிறது, எப்போது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆலயத்தை மீட்டெடுக்கவும் புனரமைக்கவும் கட்டளை வழங்கப்பட்ட காலத்திலிருந்து 483 ஆண்டுகள் இருக்கும். அதன் பிறகு மக்களின் பாவங்களுக்கு ஈடாக மேசியா கொல்லப்படுவார். பின்னர் ஆலயம் மீண்டும் அழிக்கப்படும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். மேசியா அபிஷேகம் செய்யப்படுவார். பாவங்களுக்காக நல்லிணக்கம் செய்யப்படும். நித்திய நீதியும் மனிதனுக்கு கொண்டு வரப்படும். தானியேல் பதிவு செய்ததைப் போலவே மேசியா 483 ஆண்டுகள் நிறைவடைந்த நாளிலேயே எருசலேமுக்கு வெற்றிகரமாக பிரவேசித்தார். ஸ்திரீயின் வித்து வந்து தீயவனை அழித்துவிடும் என்று தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லியிருந்தார். மேசியா சேமின் குடும்பத்திலிருந்து வருவார், யாப்பேத் அல்ல, காம் அல்ல என்று அவர் நோவாவிடம் கூறினார். மீட்பர் தன் சந்ததியினரிடமிருந்து தன் மகன் ஈசாக்கின் மூலம் வருவார் என்று தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார். வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் தன் மகன் யாக்கோபின் மூலமாக வருவார் என்று தேவன் ஈசாக்கிடம் சொன்னார். கிறிஸ்து யூதாவின் வழியாக வருவார் என்று யாக்கோபிடம் சொன்னார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்பரின் வாழ்க்கையின் பல குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்கள் பல்வேறு தீர்க்கதரிசிகளுக்கு தேவனால் வழங்கப்பட்டன. அவருடைய சுறுசுறுப்பான இருப்பு நித்தியத்திலிருந்து வந்தது. அவர் யூதாவின் பெத்லகேம் நகரத்தில் ஒரு கன்னி பெண்ணுக்கு பிறப்பார். அவர் தாழ்மையுடன் இருப்பார், கழுதையின் மீது சவாரி செய்வார் என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர் மீது வைப்பார். அவர் புறஜாதியினருக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவர் புறஜாதியினருக்கு ஒரு வெளிச்சமாக இருப்பார். பூமியில் உள்ள அனைவருக்கும் இரட்சிப்பை பெறுவார். அவர் ஒரு துன்பகரமான மேசியாவார். அவருடைய மக்களால் நிராகரிக்கப்படுவார். மேலும் அவரது கைகளையும் கால்களையும் துளைத்திருப்பார். அவர் நிர்வாணமாக தொங்குவார். தண்ணீருக்காக தாகப்படுவார், ஆனால் அதற்கு பதிலாக காடி குடிக்கப்படுவார். அவர் திருடர்களுக்கு இடையில் இருந்து
பணக்காரரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார். 4 ராஜ்யங்களை பற்றிய தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் அவர் கணித்தபடியே நிறைவேறின. கிமு 330 கிரேக்கத்தை சேர்ந்த அலெக்சாண்டர் 7 ஆண்டுகள் நீடித்த ஒரு போர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதில் அவர் பரந்த மத்திய பாரசீக சாம்ராஜ்யம் உட்பட அறியப்பட்ட உலகை வென்றார். சுமார் கிமு 167 வரை கிரேக்க ராஜ்யம் ஆட்சியில் இருந்தது. 4வது உலக ராஜ்யம் ரோம் கைப்பற்றத் தொடங்கிய போது ரோம் நேபுகாத்நேச்சாரின் கனவில் இரும்பின் கால்களாகவும் தானியேலின் பார்வையில் உலோக மிருகமாகவும் தீர்க்கதரிசிகள் கணித்தது போலவே அதன் சக்தியையும் பிரதேசத்தையும் அதிகரித்தது. கிமு 5க்குள் அது இரும்பு கையால் இஸ்ரவேலை ஆட்சி செய்தது.